அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸ்ல லா ஆஃப் டார்ட்ஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா அறுதியிடப்படாத இழப்பீடு. அதாவது அறுதியிடப்படாத இழப்பீடு என்பது ஒரு ஒப்பந்த மீறல் அல்லது உரிமையியல் தீங்கு ஏற்படும் பொழுது இழப்பீட்டு தொகையை முன்பே நிர்ணயிக்கப்படாமல் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் தொகையை குறிக்கும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இழப்பீட்டு தொகையை குறிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். அதுதான் அறுதியிடப்படாத இழப்பீடு. பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு ஏற்பட்ட உண்மையான இழப்பு, காயம் அல்லது சேதத்தின் அடிப்படையில் நீதிபதியோ அல்லது நீதிமன்றமோ பார்த்தீங்கன்னா இந்த தொகையை தீர்மானிக்கும். இப்போ நான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கிட்ட போயிடுறேன். இல்லுஸ்ட்ரேஷன் கிட்ட போகும்போது இந்த பிக்சரோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ்னால் என்னன்றது மிக அற்புதமாக புரிய வந்துடும். ஏன் பார்த்தீங்கன்னா அலட்சியமாக கார் ஓட்டுது. பி பார்த்தீங்கன்னா அதை கார் இடித்து பி பார்த்தீங்கன்னா கடுமையான காயம் அடைகிறாரு. ஏ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ காரு ஓனரு. பி பார்த்தீங்கன்னா விக்டிமாக இருக்கார். அவர் அடிபட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செனாரியோ, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். பி பார்த்தீங்கன்னா கடுமையாக காயமடைந்தார். பி பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வேலைக்கு செல்ல முடியாமல் இருந்தார். இவர் மட்டும்தான் அந்த வீட்டில் ஏர்னிங் பர்சனாக இருக்கிறாரு. இவருடைய சேலரி தான் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை ரன் பண்ணுது. இந்த மாதிரி ஆயிட்டதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காம்பன்சேஷன் தொகையை தீர்மானிக்கும். இந்த மாதிரியான கான்செப்டுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எதுவும் கிடையாது. இழப்பீட்டு தொகையை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தீர்மானிக்கும் நடைமுறை இல்லை அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதாவது நான் ஒருவரை காரில் இடித்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு எந்த இடத்துலையுமே யாரும் கான்ட்ராக்ட் போட மாட்டாங்க. இது எப்படி கொடுப்பாங்க, இந்த காம்பன்சேஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கணும், லாஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும், பெயின் அதிகமான பெயின் இருக்கணும், மென்டல் சஃபரிங் இருக்கணும், அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை, அவருடைய வயசு, இது எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை சொல்லுவாங்க. இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் குறிப்பிடப்படவில்லை. எனவே கோர்ட் பார்த்தீங்கன்னா அனைத்து சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு தான் பரிசீலித்து இந்த அன்லிக்விடேட்டட் டேமேஜை வழங்கும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்னதான ஒரு ஃப்ளோ சார்ட்டு. கான்ட்ராக்ட் நாட் ஃபிக்ஸ்டு. கோர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அசசியாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு ஃபேர் காம்பன்சேஷனை விக்டிமுக்கு வழங்கும், விக்டிம் ஃபேமிலிக்கு வழங்கும் அப்படின்றது தான் அன்லிக்விடேட்டட் டேமேஜினுடைய மிக முக்கியமான கான்செப்ட். இந்த லிவிங்ஸ்டன் வெர்சஸ் ராய்லாண்ட் கோல் கம்பெனியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியில், அதாவது இதற்குண்டான கோட்பாடு பாருங்கள், ரெஸ்டிட்டியோ இன்டர்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்பாடு. என்ன மாதிரியான நிலையில் முன்பு இருந்தாரோ அந்த நிலைக்கு கொண்டு வருவது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். அதாவது அவர் ஒரு 40,000 சம்பாரிச்சுட்டு இருந்தார், ஃபேமிலியோட பாண்டிங்கில் இருந்தார். இப்போ விபத்து நடந்து போச்சு, அது விபத்துன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதற்குண்டான காம்பன்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பு எந்த நிலையில் இருந்திருப்பாரோ அந்த நிலைக்கு கொண்டு வருவது தான் இந்த ரெஸ்டிட்டியோ இன்டர்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் ரிமோட்னஸ் டு டேமேஜஸ், அதாவது இழப்பு நேரடியாக அந்த மீறலால் நடந்திருக்க வேண்டும், எதிர்பாராத அல்லது தொடர்பில்லாத இழப்பிற்கு இழப்பீடு கோர முடியாது. இது பார்த்தீங்கன்னா நேரடியான இழப்பு தெரியுது பாருங்கள். இத்தனை பேர் பார்க்குறாங்க, கார் பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஏறி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நேரடியான ஒரு கான்செப்டாக இருக்குது. இந்த மாதிரியான கான்செப்டுக்கு தான் இந்த அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் யூஸ் ஆகும். இவருக்கு கார் எங்கேயோ போயிடுச்சு, இவர் அடிபட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் மூலமாக வந்தால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இழப்பீடு கோர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இன்னும் ஒரு விஷயம் பார்த்துங்க, டியூட்டி டு மிட்டிகேட் அப்படின்ற மாதிரி, அதாவது பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு ஏற்பட்ட இழப்பை குறைக்க நியாயமான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க வேண்டும். அதாவது இழப்பை மீன்ஸ் அந்த ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நியாயமான முயற்சிகள், அது முன்னாடி போய் நிற்கக்கூடாது, அவர் முன்னாடி நின்று அடிபட்டு அதன் மூலமாக ஒரு பலனை அடையக்கூடாது. இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான் இது சட்டமாக வந்திருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க.
அதிலிருந்து தப்பிப்பதற்குண்டான நியாயமான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் மிக அருமையாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த கேஸ் ஸ்டடிக்குள்ளே போயிடலாம். என்ன கேஸ் ஸ்டடி சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மைனிங் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி அவருடைய இடத்த பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறாரு. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா டிஃபெண்டன்ட்டுடைய லேண்டு பார்த்தீங்கன்னா சேதமடையுது. இதனால் பிளைன்டிஃப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அல்லது மற்றும் ஃபினான்சியல் லாஸ் மற்றும் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் அவருக்கு ஏற்படுது. அந்த இழப்பிற்காக பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கோரி வழக்கு தொடர்றாரு. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் இது காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். டேமேஜஸ் வழங்கும் நோக்கம் பார்த்தீங்கன்னா பிளைன்டிஃபை டார்ட் நடைபெறாமல் இருந்த நிலைக்கு இயன்ற வரைக்கும் மீண்டும் கொண்டு வர செல்வதாக இருக்க வேண்டும். இதற்கு முன்னாடி அந்த லேண்ட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த அன்லிக்விடட் டேமேஜனுடைய மிக முக்கியமான கான்செப்ட்டு. அது மட்டுமல்ல, அவருடைய டேமேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்படாததால், இந்த மாதிரி ஒரு சேதப்படுத்துவார்ன்ற விவரம்லாம் இவங்களுக்கு தெரியாது, நிர்ணயிக்கப்படாததால் கோர்ட்டில் ஏற்பட்ட ஆக்சுவல் லாஸ் மற்றும் சூழ்நிலைகளை மதிப்பீடு செய்து அன்லிக்விடேட்டட் டேமேஜ் வழங்க வேண்டும் என்று கூறியது. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளைன்டிஃப் பார்த்தீங்கன்னா அன்லிக்விடேட் டேமேஜஸ் வழங்கப்படுகிறது. ஏன்னா இவர்களுக்குள்ள இதற்கு முன்னாடி எந்தவித வரையறைக்கு உண்டான கான்ட்ராக்டும் இல்லைன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த கான்ட்ராக்ட் இல்லைன்ற வார்த்தை கண்டிப்பாக இந்த அன்லிக்விடேட்டட் டேமேஜஸில் இடம்பெற்று இருக்கணும் அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. எழுதுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு இருக்குது. இதோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.